அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுச்சேரி ஆலங்குப்பத்தில் புதுசாக சந்தை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. இந்த சந்தையில் பார்த்தோன்னா காய்கறி கிடைக்குது, மளிகை ஜாமான்லாம் விற்கிறாங்க. இப்போதைக்கு சில கடைகள் மட்டும் தான் வந்துருக்குது. போக போக நல்ல கடைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ சின்ன சின்ன கடை தான், ஒரு காய்கறி தக்காளி, வெங்காயம், அதுபோல் சில காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா புதுச்சேரி எம்எல்ஏ பிஎம்எல் கல்யாண சுந்தரம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவரோட தலைமையில் தான் அவர் தொகுதியில் தான் இது வருதுனால இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆரோவில் இருக்குது. ஆரோவிலேருந்து ஃபாரினர்லாம் கூட வந்து இந்த கடைகளை பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாமே இப்போதைக்கு புது கடைன்றதுனால கொஞ்சம் விலை கொஞ்சம் மலிவாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து வாங்கி பயன்பெறலாம். பாருங்கள், அதாவது காலையிலே ஓப்பன் பண்ணாங்க. நான் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுத்தேன். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதேபோல் காலையிலேயும் நல்ல கூட்டம் வந்ததாகவும் சொல்கிறாங்க. எல்லா காய்கறிகளும் விற்கிறாங்க. மலிவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. சில வியாபாரிகளில் கேட்டுருந்தோம், எப்படி இங்கே வியாபாரம் ஆகுது, நல்லவா சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆரம்பித்த அன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் போக இது முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இப்படி நடக்குது சொல்லி அடுத்த வாரம் தான் தெரியும். இங்கே கடைகள் போடணுன்னாலும் நம்ம கடை போடலாம். இங்கே சில வியாபாரி கேட்டிருந்தோம், அது எப்படி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நம்ம வரும்போது பார்த்து சில கடைகளும் போட்டாங்க. பானிபூரி கடைலாம் புதுசாக கொடுத்துட்டாங்க. வியாபாரிகிட்ட கேட்டிருந்தோம் எப்படி வியாபாரம் சொல்லிட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாரு சொல்லிட்டு கேட்போம். நீங்கள் மார்க்கெட் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா? ஒரு வியாபாரம் எப்படி இருக்குது? முதல் நாள் வியாபாரம் எப்படி இருக்குது? முதல் நாள் வியாபாரம்ன்றது இப்போதைக்கு நல்லா தான் இருக்காது. சாயந்தரம் தானே கொஞ்சம் நல்லா தெரியும். இதுதான் ஆரம்பிச்சு இல்லை முதல்ல அதிகமாக வரல. இதுக்கப்புறம் தான் கடை வரும். அடுத்த வாரம் தான் கடை அதிகமாக வரும். இல்லை இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்குது? ஆகணும். சுத்த இடத்துல இங்கே சந்தை கிடையாது. அதெல்லாம் இப்போ இந்த ஏரியாவுக்கு இதுதான் சந்தை, ஃபஸ்ட்டு சந்தை. அது நல்லா வரும், அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. அடுத்த வாரத்துலேருந்து கடை அதிகமாக வரும். நீங்கள் விலைலாம் எப்படி இருக்குது? விலை மார்க்கெட்டோட கடையிலையும் தவிர கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஹோல்சேல் விலைக்கு கொடுக்குங்களா? ஹோல்சேல் விலை தான் வரும். சரி, தேங்க்ஸ். இப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா மார்க்கெட்டை? இதில் வியாபாரம் எப்படி இருக்குது? பரவாயில்லையா? இப்போ வந்துட்டுருக்கு. எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குதா விஷயம்? தெரியுங்க. ஓகே. இந்த விலைலாம் இங்கே எப்படி இருக்குது? மார்க்கெட்டோட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குதா? இல்லை உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஊர் பகுதி மக்கள் வந்து காய்கறி வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த பகுதியை எடுத்து காய்கறி சந்தை நடத்தலாம்னு எடுத்து ஒரு முடிவு பண்ணி வந்தோம். எனக்கு ஃபுல் ஆதரவு கொடுத்தாங்க எல்லாருமே. நல்லா அதுமாதிரி சிறப்பாக காய்கறி சந்தை சிறப்பாக போகுது. இப்போ கடை வந்து கம்மியாக தான் இருக்குல்ல? இப்போ இன்னும் கடை வருமா? இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மாதிரி எல்லா ஊரும் சந்தை இருக்கிறதால கொஞ்சம் கடைக்காரங்க வந்து கடையை பிரித்து கொடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்க 2 கடையாக வண்டி மாற்றி விடுறதால உடனே முடியாது. புதுசாக தரதால ஒரு 2 வாரம் போக கடை நிறையா வரும். இப்போ புதுசாக ஒரு கடை வைக்கணும்னா அவங்க எப்படி இது பண்ணலாம்? புதுசாக ஒரு கடை வைக்கணும்னா இப்போ புதுசாக நான் வந்து ஒரு கடை வைக்கணும் இங்கே இந்த இடத்துல ஆசைப்படுறேன். கடை வைக்கணும் அவங்க வந்து நம்ம கேட்டு உங்களுக்கு இப்போ ஏதாவது வாடகை எப்படி இருக்குதா? வாடகை வந்து நம்ம எப்படி இப்போ எதுவும் முடிவு பண்ணலாம், நேரில் வந்து பேசிக்கலாம். சரி, வாடகை பற்றி நேரில் உங்களுக்கு தொடர்பு கொண்ட உங்கள் நம்பர் சொல்லுங்கள். தொடர்பு 96 88 26 73 39. ஓகே, தேங்க்ஸ். உங்கள் பேர்? கதிர்வேல். என்ன ஊர் நீங்கள்? முள்ளோடை. ஓகே, மதிகிருஷ்ணன். ஏற்பாடு பண்ணது யார்? கல்யாண சுந்தரம் ஐயா அவர் எம்எல்ஏ ஐயா அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தலைமையில் தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்களோடு சேர்ந்து இணைஞ்சி இது ஊர் கட்டுப்பாட்டில் நடத்துகிறோம். ஏற்படுத்தி கொடுத்த எம்எல்ஏவுக்கும் ஊர் மக்கள் ஏற்படுத்தி கொடுத்த முக்கியஸ்வரர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருக்கும் மிக நன்றி. வணக்கம்.